ஏப்பா 1 கோடி ரூபாய் லேண்டுப்பா 2 அடுக்கு மெதப்பா நான் 50 லட்சத்துக்கு முடிச்சு தரேன் கமிஷன் 2% வாங்கிப்பா அட உண்மையா தான்ப்பா சொல்றேன் சரி டக்குனு கூட்டு வா வச்சுக்கிறேன் என்னண்ணா என்ன பாத்துங்கிறா ஏதோ 2 அடுக்கு வீடு சேல்ஸ்ன்னு சொன்னீங்க அது உண்மையாவா போன் பேசும்போது கேட்டேனா ஆமா வந்து இருக்கும்போது நீ பேசியிருந்த அதான் கேட்டேன் ஆமாண்ணா அது 1 கோடி ரூபாய் போவான் ஏதோ 50 லட்சத்துக்கு வித்துறேன்றாங்க எதுனா பார்ட்டி தான் கூட்டு வா 2% கமிஷன் தந்துடுறேன் உங்களுக்கு 2%னா எவ்வளோப்பா வரும் 2%னா 1 லட்சம் கமிஷன் வரணும் 1 லட்சமா இதோ போய் கூட்டின்னு வர ஆளை என்ன வீடு எங்குதுன்னு கேட்கல எந்த ஏரியானு கேட்கல ஸ்ட்ரெயிட் ஆளு கூட்டின்னு வர போறான் எப்படியோ கூட்டின்னு வரட்டும் காசு எப்படியாவது பார்ப்போம் ஏய் டக்குன்னு வா வெயில் அடிக்குதுல்ல இருங்க முகத்தை பார்த்துட்டு இருக்கேன்ல இப்போ முகத்தை பார்த்து என்ன பண்ண போற வா வெயில் அடிக்குதா நீங்க வெயில கூட்டிட்டு வர்றதுனால தான் முகம் கரேன்னு ஆயிடுச்சு என் முகம் பாரு அப்பத்துல இருந்தே கரையில் நிக்குது உங்க அப்பா கருப்பு உங்க அம்மா கருப்பு அதனால தான் நீங்களும் கருப்பு இருங்க நான் முகத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் இது கூட ரோதனை தாங்க முடியலையா ஒரு டபுள் மெத்த வீடு விலைக்கு வருது வாங்கிக்கிறியா அதெல்லாம் எனக்கு வேணாப்பா எனக்கு வேணுமே ஏய் அதெல்லாம் பொம்மையானா எனக்கு ஓனன்றா அது வீடு ஆமா நம்ம எவ்வளவு நாள் தான் வாடகை வீட்டுல இருக்குது சொந்த வீடு வாங்கிக்கலாங்க 1 கோடி ரூபாய் வீடுப்பா 50 லட்சத்துக்கு தராங்க 50 லட்சமா எங்க பாதி ரேட்டா வாங்கிடலாங்க என் பைத்திய மென்டல் லூசியா நான் இது வரைக்கும் 50,000 ரூபாய் கூட முழுசா பார்த்தது இல்ல எனக்கு வீடு வேணும் இல்லைன்னா நான் கூட வாழ மாட்டேன் என் கூட வாழ மாட்டியா அப்புறம் யார் வீடு வாங்குறாங்களோ அவங்க கூட போயிடுவேன் 8 இடி மேல விடுவேன் என்ன பேச்சு பேசுங்கிறா யோ சொட்ட எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் ஏப்பா உங்க நல்லதுக்கு சொன்னாங்க எம்பேர்ல ஏறுற நீ ஒரு வெங்காயத்தை பண்ணிட்டல போயா போ எனக்கு என்ன போச்சு பாதி வேலைக்கு வருது வாங்க மாட்டேன்ற எங்க வாங்குங்க ஏய் நான் மோசமான ஆயிடுவேன் ஒழுங்கா போயிடு ஏமா நான் வீட்டுக்காரர் இப்படி பேசுறான் இனிமேட்டு நான் இவர் கூட வாழ மாட்டேன் அந்த வீடு யார் வாங்குறாங்களோ அவங்க கூட தான் வாழ்வேன் ஏய் நான் அந்த ஆள் கூட போய் நின்னுங்கண்ணா எங்க நீங்க வாங்குவீங்களா அந்த வீடை வீடா ட்ரை பண்றேன் ஏய் இதெல்லாம் நல்லா இல்ல ஒழுங்கா வா போலாம் நான்லாம் வரமாட்டேன் வாங்க போலாம் அட பாவி வீடு வாங்கி தரலன்னு சொட்ட கூட போயிட்டாலே இத கட்டி வச்சானே எங்க அப்பா முதல்ல அவனு போய் ஓதிக்கணும் அந்த வீட்டு என் பேர்லயே வாங்கிடுங்க சரி 2 அடுக்கு மெத 50 லட்சத்துக்கு முடிச்சு தரேன் பார்ட்டி கூட்டின்னு வந்துரு ஹலோ பிரதர் என்னம்மா இது மாமா நீங்களா என்ன சொல்ற இவதான் எங்க மாமா ஏய் யார் இது இருந்தாலும் கூட வந்துக்கிறேன் என் பையன் கூட வராம மாமா உங்க பையனை வீடு வாங்கி தர சொன்னேன் வாங்கி தரல இவர் வாங்கி தரேன்னு சொன்னாரு அதனால இவர் கூட வந்தேன் வீடு வாங்கி தரேன்னா ஓடியாந்துருவியா அந்த வீடை வச்சுக்கிறோன்னா நான் தான் என்ன மாமா சொல்ற அந்த வீடை என் கடை தான் விற்கிறதுக்கு சொல்லிக்கிறாங்க சொட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு அதே வந்துச்சு நான் என்ன பண்றது வீடு வாங்கி தர மாட்டியா எனக்கு 2% கமிஷன் கிடைச்சா போதும் மாமா இந்த ஆள் வீடு வாங்கி தரேன் நம்பி கூட்டிட்டு வந்தோம் மாமா ஏய் அவன் நம்பி கூட்டின்னு வரதா இருக்கட்டும் நீ எப்படி வருவா என் புள்ளி விட்டேன் ஆமா இல்ல நம்ம நல்லதுக்கு தான் இது வயசான பீஸ்ல டக்குன்னு போயிடும் அப்புறம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன் பிளான்லாம் நல்லா தான் போடுறேன் ஆனா அவன் வீட்டுக்கு சொந்தக்காரன் இல்லையே அது இப்பதான் தெரியுது மாமா டம்மி பிசினஸ் யோ போயா கட்சி மட்டும் பேரே சொல்லல டேய் என் மருமக பேர் உனக்கு எடுத்துக்கிறா போடா சொட்ட நான் வேற யாரா பார்ட்டி இருந்தா கூட்டின்னு வரேன் மாமா உங்க பையனை விட்டுட்டு வந்துட்டா அவர் பயங்கர கோவத்துல இருப்பாரு மாமா நீ அவசரப்பட்டு முடி பண்ணிக்கிறியா அவன் என்ன பண்ணுவான் இப்ப பயங்கர கோவத்துல தான் வருவான் யோ நைனா நான் இவன் இங்கடா வாடா வாடா கோவப்படும்னு தெரியும் கோவம் வாடா நம்ம நல்லது தானே செஞ்சுக்கிறான் நேத்த நல்லது செஞ்சுக்கிறா ஓ சொட்ட வீடுக்குதுன்னு அவன் கூட கொம்முன்னு போயினான்ட்டா சொல்லிச்சு எல்லாத்தையும் சொல்லிச்சு என்ன சொல்லிச்சியா ஏய் அவங்க கூட தானே போனா இப்ப நேத்துக்கு வந்தா போயா என்னங்க எல்லாம் நம்ம நல்லது தாங்க செஞ்சா தப்பா போயிடுச்சுங்க நான் நல்லது செஞ்சா இதெல்லாம் நல்லதா டேய் மகனே இது என்ன நினைச்சுக்கித வயசாவனாச்சா டக்குன்னு போயிடுவான் அவனை ஏமாத்தி சொத்துலாம் வாங்கி வந்துடலாம்னு நினைச்சுக்கிது ஆமாங்க அந்த சொத்தை வச்சு நம்ம ஜாலியா இருக்கலாம் இல்லைங்களா ஓஹோ அப்படியா கதா இது நீ என்கிட்ட முன்னாடி சொல்லிருக்கலாம்ல அதான் இப்ப தெரிஞ்சு போச்சப்பா மருமகளை கோவப்படாம கூட்டுமாப்பா வேண்டாம் ஊர் ஃபுல்லா வேற சொல்லிட்டேனா என் பொண்டாட்டி ஓட்டானே அட பாவி அவசரப்பட்டு சொல்லிட்டுக்கிறடா 4 பேர் 4 விதமா பேசுவாங்கடா என்னப்பா உன் பொண்டாட்டி ஓடிச்சுன்னு சொன்ன தோக்குது அதுவா அது ஒரு பெரிய விஷயம்ப்பா வந்துட்டா இவோ ஐயா என்ன நடந்துச்ச ஓடிச்சுன்ற வந்துச்சுன்ற தம்பி ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கிது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு அது தப்பா ஆயிப்போச்சு எனக்கு ஒன்றும் புரியல ஒரு வயசானவங்க கூட இவன் பொண்டாட்டி ஓடி போச்சுன்னு இவன் சொல்லியிருந்தான் அப்புறம் என்ன நடந்தது அதுதான்பா ஓடினதெல்லாம் உண்மைதான் அதுல ஒரு காரணம் இருக்குது அதுக்கு தான் எனக்கு மனசுல ஒரு டச் ஆயிடுச்சு இதுல என்ன காரணங்குது டேய் என்ன காரணம் அதுவா என் பொண்டாட்டி ஒரு வயசானு கூட ஓடினது உண்மைதான் ஆனா அவ என் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் ஓடிக்கிறா ஆடா திருப்ப உங்க ஒப்பனா அதை தான் சொன்னா நீ அதான் சொல்ற புரியுற மாதிரி சொல்லி தொல்லடா அதான்டா கூட்டின்னு போன வயசானோல எப்படி இருந்தாலும் செத்து போயிடுவான் அந்த சொத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தலான்னு பிளான் பண்ணி போய்க்குதே
என்னப்பா இல்ல வாயில கொசு போயிடுச்சு. இதெல்லாம் யாருக்காக பண்ண? என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக தான் பண்ணேன். நீ அழாதம்மா. நல்ல பொண்டாட்டி, நல்ல புருஷன், நல்ல மாமனார், இது வரைக்கும் இந்த மாதிரி குடும்பத்தை இந்த உலகத்திலேயே நான் பார்க்கல. நாங்களும் அப்படிதான் சோசியலா இருப்போம். ஐயோ நான் சொல்ல மாத்திட்டேன் பாருமா. இந்த வீடு விற்கிறானே அவனுக்கு ஒரு வயசு 70-75 இருக்குமா, பேசாம அவன் கூட போறேம்மா. மாமா நீ ஏன் இவ்வளவு லேட்டா சொல்ற? முதல்ல வா அங்க போலாம். வாடா வாடா மகனே வாடா. வாண்ணே நான் போலாம். இந்த குடும்பத்தை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியலையே. ச்சே, இவ்வளவு நாள் இதுங்கிட்ட பேசியிருந்தோம்.